ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். மீன்லாம் யாருக்கும் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும்ல. ஆனால் இன்னைக்கு நம்ம ருசியான மீன் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். நம்ம மினி குக்கிங் செய்யறதால சின்ன டப்பா வச்சுக்கலாம். நம்ம இப்ப வீடியோக்குள்ள வந்துட்டோம். சமையலுக்கு முக்கியமான தேவை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரியும், பயந்துடாதீங்க, ஏன்னா நான் பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கிக்கணும் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கணும். இப்போ அதை கழிச்சிக்கலாம். கரைச்சி வச்ச புளியை இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு குழம்பு கொதிக்க விடலாம். கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மூடியை ஓபன் பண்ண போறோம். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க. குழம்பு சூப்பரா கொதிச்சிச்சு. நம்ம கழுவி வச்சிருந்த நெத்திலி மீனை போட்டுக்கலாம். எல்லா நெத்திலி மீனையும் போட்டாச்சு. மூடி போடாம குழம்ப 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஃபைனல் டச்சுக்கு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இப்போ நான் சாப்பிட போறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பண்ண நம்பிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.